வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணுனாலும் உங்கள் ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு ஒரு அடியாக கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்குற மாதிரி இப்போ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட், 1800 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட். எங்கே இருக்குது அப்படின்றது தான் முகப்பேர் லவர்ஸ். இது உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. முகப்பேரில் ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஓவர் டைமுக்கு வந்தாச்சு. மார்ச் மாதம் 2026 இது வந்து ஃபிட் அவுட் கையில் கொடுத்துட்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வெளியிலலாம் வந்து முடிச்சுட்டாங்க. ஒன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் போட்டு வால்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி டோர்ஸ் எல்லாம் போட்டு இன்டோர் அந்த ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிற 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 4 ஃப்ளோர் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. வெறும் 17 அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வித் அம்யூனிட்டிஸ். என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 BHK 3 BHK 4 BHKவும் இருக்குது. ஸோ அட் த மொமெண்ட் இந்த ஸ்டேஜுக்கு முகப்பேர்ன்றதால பாருங்களேன், யூ கேன் ட்ரை டு ரிலேட் திஸ் ஒன். 17 அப்பார்ட்மெண்ட்ஸில் மார்ச் மாதம் தான் ஹேண்ட் ஓவரு. இப்போ இருக்கிறது 4 3 BHK அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதில் ஒன்று தான் நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ 14ல் 4 வந்து அவைலபிளாக இருக்குது. மீதி 13 வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக சோல்ட் அவுட். கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே. இதுதான் முகப்பேரோடைய ஸ்பெஷாலிட்டியை. இங்கேருந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் அட்வான்டேஜ் பற்றிலாம் ஒன்று பெருசாக சொல்ல தேவையில்லை. அனிவே நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாக் த்ரூ சேனல். அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ விற்கிறதோ இருக்கக்கூடிய அலைச்சல் நேர விரயத்தை ரொம்ப 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 கம்மி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் ஹாப்பி ஹோம்ஸ் நம்மளுடைய வேலை. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவைலபிள் ஆகிற ப்ராப்பர்ட்டி நம்ம வீடியோ எடுப்போம். நீங்கள் உட்காந்துட்டு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு டைம் சொன்ன வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் போய் பார்த்தா போதும். நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு பல நேரங்களில் செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மிச்சமாகும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவோம். இது எப்படி இருக்குது, கிச்சன் எப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அம்யூனிட்டிஸ் பற்றி, காஸ்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் ரோட்லேருந்து வருவாங்க. ஸோ இது வந்து 2 பிளாக்காக வச்சுருக்காங்க. ஒரு 3 வீடு தான் இருக்குது. அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. ஸோ இதில் ஒரு வீடு வச்சுருக்காங்க. நம்மளுடைய உள்ளே போவோம். நம்ம அந்த வீடு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, லிஃப்ட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அந்த அவுட்டோர் வந்து 3 வீடுக்குன்னா கூட கிராம்டாக இல்லாமல் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா சாலிடான ஒரு 2 inch 2.5 inch திக் டோர். இதோட டோர் ரொம்ப திக்காக இருக்குது. உள்ளே வந்துருக்குமா. ஸோ பெரிய டைல்ஸு 5 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டு டைல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுருக்குறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த கதவை நம்ம மூடிடுவோம். வெளியில் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸ்டீரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வேலை தான். அதில் ஒரு வீடு இந்த மாதிரி வால் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிறது இது வந்து லிவிங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் போகாமல் பெருசு. நீங்கள் பாருங்களேன், எப்படியும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 ஃபீட்டு, இது ஒரு 20 ஃபீட்டு. அதான் லிவிங் அண்ட் டைனிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் வந்து உங்களுக்கு லென்த்தே வருது. இப்போ அதில் வந்து ஒரு 10 ஃபீட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா லிவிங் மட்டும் வருது. ஸோ ஒரு 25 to 30 ஃபீட், இதோட நான் கம்மியாக தான் சொல்கிறேன். அந்த ஃபீட்டில் வந்து உங்களுக்கு லிவிங் மட்டுமே இருக்குது. நல்ல பெரிய சைஸ் ஹால். ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ பெரிய சைஸ் ஹால். இது இல்லாமல் உங்களுக்கு டைனிங் செப்பரேட்டாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வால்லேருந்து இப்படியே போய் அப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா ஹியர்ஸ் யுவர் ஓப்பன் கிச்சன். பாருங்க, இந்த கிச்சனே ஒரு ரூம் சைஸுக்கு தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸு கிச்சன். இந்த சைடு வாலில் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், ஒரு 15 ஃபீட் கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் கிட்ட வரும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த கிச்சன் டாப் வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிச்சன் டாப் வரும். நீங்கள் அதை எப்படி வேணால் மேனேஜ் பண்ணலாம். இப்போ இன்டீரியரில் நம்ம அதை எப்படி வேணால் டோட்டலாகவே அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிச்சனை ஒட்டி இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அண்ட் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பைப்பிங்கு, இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம், இல்லை அந்த சைட் கூட வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பால்கனி, ஸ்டாண்டிங் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு 4 ஃபீட் வந்து 1 2 3 3.5 to 4 ஃபீட் வந்து உங்களுக்கு வித் இருக்குது. மஸ்கிட்டோ நெட்டு போட்ட டோர்ஸு, ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் சொல்லுங்க இல்லையா. ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்விட்சஸுமே பேனசோனிக் ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஹியர்ஸ் யுவர் 3 பெட்ரூம்ஸ். 3 பெட்ரூமுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல இது போவோம். ஸோ இப்போ பால்கனின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பால்கனி பார்த்தோமா, இந்த சைடு அதே மாதிரி இந்த ரூம்லேயும் ஒன்று இருக்குது. நம்ம அதை பார்ப்போம். ஸோ இது ஒரு பெட்ரூம்.
நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே யூ டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ டாய்லெட் ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அந்த கன்சீல் ஃப்ளஷ் டேங்க் இதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் லைட் இல்லை. மற்றபடி இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தது எல்லாமே அவைலபிள் சன்லைட், வெளியிலேருந்து வரக்கூடிய சன்லைட்ஸ் மட்டும்தான் வச்சு பயன்படுத்தியிருக்கோம். உள்ளுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வரல. ஸோ பியூட்டிஃபுல்லாக வென்டிலேட்டடாக இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எங்கேயுமே நாங்கள் ஃபில் பண்ணலை. ஸோ இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸ் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 அடிக்கு ஸ்கொயராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பால்கனி ஸ்பேஸ். நீங்கள் ஒரு டேபிள் சேர் போட்டு நீங்கள் அங்கே உட்காரலாம். இதுலேயும் அந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த கிரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு இது ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்காது, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த டாய்லெட் நம்ம பார்த்துட்டோம். வாங்க பக்கத்து ரூம் பார்ப்போம். அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் பண்ணிங்கன்னா, லிட்ரலி ஒரு யூட்டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ இது ஒரு ரூமு. ஸோ இது வந்து அந்த ரூம் கொஞ்சம் ஸ்கொயரிஷாக இருந்து இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. விண்டோ சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய விண்டோ சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலெலாம் வந்து இப்போ அந்த கிரானைட் வருது. ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃப்ளஷ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேங்க் எல்லாம் வெளியில் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கேயோ உள்ளேயோ எவ்ரிவேர் இட் இஸ் ஆல் பேனசோனிக் சுவிச்சஸ். இப்போ வந்து திரும்ப ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூட்டர்ன் அடித்தோம் அப்படின்னா ஹியர்ஸ் அவர் தேர்ட் பெட்ரூம். ஸோ இப்போ இந்த பெட்ரூம்லேயுமே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ மொத்தம் 3 பால்கனி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், லைட்டு பாருங்கள், சேம் ஃபிட்டிங். இது வந்து ஒரு மோர் தென் 10 ஃபீட் இருக்கும். வித்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் கிட்ட இருக்கும், 3+ கூட இருக்கும். அதுலேயும் வந்து அந்த மாதிரி கிரில் போட்டு கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கான வெளிச்சம் எவ்வளோ உள்ள வந்து பாருங்கள். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய, அதாவது இந்த கம்யூனிட்டியோடைய ப்ளஸ்ஸே வந்து இதனுடைய லொக்கேஷன் தான். ஸோ நம்ம வந்து ஜெம் ஆஃப் த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதில் நம்ம வந்து நொலம்பூரில் இருக்கிறோம். முகப்பேருக்கு அது ஆக்சுவலி நொலம்பூரை முகப்பேர் எல்லாத்தையும் முகப்பேர்னே சொல்லுவாங்க. நம்ம நொலம்பூரில் இருக்கிறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு சைலண்ட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ், இண்டிவிஜுவல் விலாஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போரூர் டிஎல்எஃப் போகிறதுனாலும் சொங்கின்னு ஒரே ரோடு. எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் கிடையாது, டிராஃபிக்ஸ் கிடையாது. இன்னர் ரிங் ரோடை நீங்கள் உடனே ரீச் பண்ணிடலாம். பூந்தமல்லி ரோடு அப்படியே சூப்பராக ரீச் பண்ணிடலாம். கோயம்பேடு மெட்ரோ போகிறீங்களா, ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிடலாம். ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஸ்கூல் ஹப்பு. டப்புன்னு சொல்லலாம், வேலம்மாள் சொல்லலாம், பிஎஸ்எஸ்பி ஸ்கூலு, ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல்ஸு, அந்த பக்கம் ஏகப்பட்ட டிஏவி ஸ்கூல்ஸ்னு, டிஏவி வேலம்மாள், அகூர் வேலம்மாள், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்பாட்டன் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்குன்றதால உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரீச்சு. இங்கே வானகரம் அப்போலோலாம் நீங்கள் டப்புன்னு ரீச் ஆகிடலாம். பிரசாந்தி ஹாஸ்பிட்டலு, யூ கேன் சே ஸோ மெனி திங்ஸ். இந்த ஏரியாவே அந்த மாதிரி அவ்வளோ ட்ரிபிளம் போட்டுருந்தா கூட நீங்கள் இங்கேருந்து போயிடலாம். மால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பஸ் ஸ்கை வாக்கும் இங்கேருந்து பக்கம் தான். விஆர் மால் அதோட உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம். சரியான ஒரு கனெக்டட் ஏரியா. லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோடைய வித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராம்ப்டா அப்படிலாம் இருக்காது. நல்ல பெரிய ரோடு. நீங்கள் காரு லாரி எதுவானா நீங்கள் ஈஸியாக அந்த பக்கம் போயிட்டு வரலாம். இப்போ அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அசிசெட் 3 3 BHK அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனுடைய சைஸஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 1039, 1639 டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் 2409 ஸ்கொயர் ஃபீட்ஸ். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. என்னுடைய பேஸ் ப்ரைஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9700 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஒன்றும் குழப்பம் கிடையாது. நீங்கள் வந்து அதை அவ்வளோ படித்து பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒருவேளை இதில் லொக்கேஷன் வேணும், இதில் ஃப்ளோர் பிளான் வேணும், அவைலபிள் சைஸஸ் வேணும் அப்படின்னா தயங்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எவ்ரிதிங் யூ கேன் சென்ட். என்னோட பெஸ்ட் சஜஷன், இங்கே 4 யூனிட் இருக்குன்றதால நீங்கள் உட்காந்து யோசிச்சு அப்படிலாம் நீங்கள் மண்டை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. வந்து பாருங்கள், இந்த சைஸஸ் ஓகே, ஒரு பேசிக் செக் மட்டும் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு எப்படி செட் ஆகும்ட்டு. ஏன்னா இப்போது எனி மூமெண்ட் திஸ் கேன் கோ ஆஃப். ஸோ 17 யூனிட்ஸில் இன்னும் கட்டி இன்னும் ஹேண்ட் ஓவர் கொடுக்கல, மார்ச் மாதம் தான் கொடுக்குறாங்க. அப்போவே அந்த உங்களுக்கு 4 யூனிட் தான் அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய அர்ஜென்சி, அந்த பையர்ஸோடைய அர்ஜென்சி. ஸோ அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். வந்து பார்த்துட்டு யூ கேன் டேக் யுவர் ஓன் டெசிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சைஸஸ் சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகேன் ஐ கேல் புட் த சைஸஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. வேறு எனி டவுட், உங்களுக்கு கம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மு, இண்டோர் கேம்ஸு, இவி சார்ஜிங் எல்லா பார்க்கிங்லையும் உங்களுக்கு இப்போ இவி கார் வாங்கிட்டீங்க, இவி ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக சார்ஜ் போட்டுக்கலாம், கார் வாஷ் பண்ணிக்கலாம். 100% பவர் பேக்கப் காமன் ஏரியாலையும் 5 ஆம்புக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள பேக்கப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் போனாலும் வந்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. அண்ட் சிசிடிவி கேமராஸ் வந்து செக்யூரிட்டி இருக்குது. சோலார் பேனல் போட்டிருக்காங்க. கசிப்போ கிரீனு பார்ட்டி ஹாலு, டிரைவர் மெய்டுக்கு டாய்லெட் செப்பரேட்டாக கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் தாங்க இதனோட அட்வான்டேஜ். ப்ளஸ் இது 17 வீடு கொண்ட கம்யூனிட்டியாக இருந்தால் கூட அதுலேயும் உங்களுக்கு ஜிம்மு,
ஸோ இந்த மாதிரியான அதர் அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதால ஸோ இட் வில் பி அ பிளேஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ டோல்ட் யூ த ப்ரைஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லாமே நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லைப்பா எனக்கு வந்து குழப்பமாக இருக்கா, இட் லுக்ஸ் லைக் இட் கைண்ட் ஆஃப் இட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னா உடனே தயங்காதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் டேக் யூ ஹியர். நீங்கள் இங்கே நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டேக் யூர் டிசிஷன்ஸ். அண்ட் இந்த சரௌண்டிங்லேயே உங்களுக்கு எனக்கு அப்பார்ட்மெண்ட் இல்லை பிளாட்ஸ் இருக்குன்னா எஸ், இப்போ தான் ஒரு பிளாட் வந்து ஷூட் பண்ணி முடிச்சோம். அதுலேயும் இதே மாதிரி இதே டிஷர்ட் தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ இல்லை எனக்கு வந்து விழா வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1564 அதனுடைய நம்பர். ஸோ இங்கேயே பக்கத்துலேயே வந்து விழா கம்யூனிட்டியில் பெரிய லக்ஸரி கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து விலாஸ் போட்டிருக்கோம். இது மட்டும் கிடையாது, சென்னை ஃபுல்லாக எந்த இடத்துல வந்தாலும் சரி, நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் விற்கனாலும் irrespective of the sizes type, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we have everything for you. I mean all choices are there. பிளாட் வேணுமா பிளாட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் வேணுமா அப்பார்ட்மெண்ட் இருக்குது, லக்ஸரி வில்லா வேணுமா லக்ஸரி வில்லா இருக்குது, லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வேணும்னாலும் எஸ் we have. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 700 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. பிளானிங் டு டூ அ செப்பரேட் ரீசேல் லிஸ்டிங் மட்டும். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலில் இருக்கக்கூடிய அலைச்சல், நேரம், விரயம் ரெண்டுமே ரொம்ப மிச்சமாகும். நீங்களே தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. I'll see you in the next video. Safe.